வெல்கம் டு தமிழ் ஜிகே அகாடமி. தினசரி நடப்பு நிகழ்வுகள். 1. மத்திய கலால் தினம் சமீபத்தில் எப்போது கொண்டாடப்பட்டது? A. பிப்ரவரி 22, B. பிப்ரவரி 24, C. பிப்ரவரி 23, D. பிப்ரவரி 25. பதில் B. பிப்ரவரி 24. விளக்கம்: மத்திய கலால் மற்றும் சுங்க வாரியத்தின் பங்களிப்புகளை கௌரவிக்கும் வகையில் இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 24 அன்று கொண்டாடப்படுகிறது. 2. ராஷ்டிரபதி பவனில் எட்வின் லுடியன்ஸ் சிலைக்கு பதிலாக யாருடைய சிலை நிறுவப்பட உள்ளது? A. ஜவஹர்லால் நேரு, B. சி. ராஜகோபாலாச்சாரி, C. சுபாஷ் சந்திர போஸ், D. சர்தார் பட்டேல். பதில் B. சி. ராஜகோபாலாச்சாரி. விளக்கம்: சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரியின் சிலை நிறுவப்படும். 3. வஞ்சீவி தீதி முயற்சி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? A. ஒடிசா, B. ஜார்க்கண்ட், C. சத்தீஸ்கர், D. பீகார். பதில் B. ஜார்க்கண்ட். விளக்கம்: கிராமப்புற பெண்களை காடு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புடன் இணைக்க பலாமு புலிகள் சரணாலயம், ஜார்க்கண்ட் இந்த முயற்சியை தொடங்கியது. 4. துடிப்பான கிராம திட்டம் 2 எங்கு தொடங்கப்பட்டது? A. கேரளா, B. கோவா, C. அசாம், D. சிக்கிம். பதில் C. அசாம். விளக்கம்: மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா VVP2 ஐ அசாமின் கச்சார் மாவட்டத்தில் தொடங்கினார். இது எல்லை பகுதிகளின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது. 5. கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுகளின் 6வது பதிப்பு எங்கே நடைபெறுகிறது? A. லே, B. ஸ்ரீநகர், C. சிம்லா, D. குல்மார்க். பதில் D. குல்மார்க். விளக்கம்: கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுகள் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் குல்மார்க்கில் நடத்தப்படுகின்றன. 6. சோண்ட்லா இந்தியாவின் முதல் சாதி இல்லாத கிராமமாக மாறியது. இது எந்த மாநிலத்தில் உள்ளது? A. குஜராத், B. மகாராஷ்டிரா, C. ராஜஸ்தான், D. மத்திய பிரதேசம். பதில் B. மகாராஷ்டிரா. விளக்கம்: மகாராஷ்டிராவின் அகமதுநகர் மாவட்டத்தில் உள்ள சோண்ட்லா கிராமம் தன்னை சாதியற்றது என்று அறிவித்தது. 7. ராப் ஜெட்டன் எந்த நாட்டின் இளைய பிரதமரானார்? A. நோர்வே, B. ஸ்வீடன், C. நெதர்லாந்து, D. பின்லாந்து. பதில் C. நெதர்லாந்து. விளக்கம்: D66 கட்சித் தலைவர் ராப் ஜெட்டன் நெதர்லாந்தின் இளைய பிரதமர். 8. பூம் திரைப்படம் 2026ஆம் ஆண்டு பாஃப்டா விருதுகளில் சிறந்த குழந்தைகள் மற்றும் குடும்ப திரைப்பட விருதை வென்றது. இது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? A. அசாம், B. திரிபுரா, C. மணிப்பூர், D. மேகாலயா. பதில் C. மணிப்பூர். விளக்கம்: பூம் திரைப்படம் மணிப்பூரை சேர்ந்தது மற்றும் 2026ஆம் ஆண்டு பாஃப்டா விருதுகளில் விருதை வென்றது. 9. ஆசிய பொருளாதார உரையாடல் 2026 எங்கு நடைபெறும்? A. மும்பை, B. புதுதில்லி, C. புனே, D. பெங்களூரு. பதில் C. புனே. விளக்கம்: இது பிப்ரவரி 26-28, 2026 வரை புனேவில் நடைபெறும். 10. நிதி ஆயோக்கின் தலைமை நிர்வாக அதிகாரி கூடுதல் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? A. ரோஹித் ரிஷி, B. ரன்வீர் சச்தேவா, C. நிதி சிப்பர், D. அரிஜித் பாசு. பதில் C. நிதி சிப்பர். விளக்கம்: நிதி சிப்பர் பிப்ரவரி 24, 2026 அன்று நிதி ஆயோக்கின் தலைமை நிர்வாக அதிகாரியாக கூடுதல் பொறுப்பேற்றார். 11. அமெரிக்க இந்திய மூலோபாய கூட்டாண்மை மன்றத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட சுற்றுலா தலைமைத்துவ உச்சி மாநாடு 2026 எங்கு தொடங்கப்பட்டது? A. மும்பை, B. புதுதில்லி, C. பெங்களூரு, D. ஹைதராபாத். பதில் B. புதுதில்லி. விளக்கம்: துணைத் தலைவர் C. P. ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் அதை திறந்து வைத்தார். 12. 78வது சோமி தேசிய தினம் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது? A. கோவா, B. அசாம், C. மணிப்பூர், D. நாகாலாந்து. பதில் C. மணிப்பூர். விளக்கம்: சோமி சமூகத்தின் 78வது தேசிய தினம் மணிப்பூரில் கொண்டாடப்பட்டது. 13.
PRAHAR கொள்கை எதனை குறிக்கிறது? ஏ. வேளாண்மை மேம்பாடு. பி. பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை. சி. சுகாதார பாதுகாப்பு. டி. சைபர் பாதுகாப்பு. பதில் பி. பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை. விளக்கம்: இந்தியாவின் முதல் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை PRAHAR ஆகும். 14. ஒட்டாவா ஒப்பந்தத்திலிருந்து சமீபத்தில் விலகிய நாடு எது? ஏ. இந்தியா. பி. போலந்து. சி. ரஷ்யா. டி. அமெரிக்கா. பதில் பி. போலந்து. விளக்கம்: மனிதர் கண்ணிவெடி தடைக்கு உட்பட்ட ஒட்டாவா ஒப்பந்தத்திலிருந்து போலந்து விலகியுள்ளது. 15. வஞ்சீவி தீதி முன்முயற்சி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஏ. ஒடிசா. பி. சத்தீஸ்கர். சி. ஜார்க்கண்ட். டி. மேற்கு வங்காளம். பதில் சி. ஜார்க்கண்ட். விளக்கம்: பழமு புலிகள் சரணாலயத்தில் பெண்களை வன தூதர்களாக மாற்றும் முயற்சி இது.